இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். நெய்ச்சோறும் சிக்கன் கறியும் தான் பண்ண போகிறோம். அந்த சிக்கன் கறியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது நானே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா வந்த ஒரு சிக்கன் கறி. இது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த சிக்கன் கறி தான் எப்பயுமே செய்ய சொல்லுவான். இந்த சிக்கன் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும், உங்கள்கிட்டே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நெய்ச்சோறு கூட சைடிஷாக அந்த சிக்கன் கறி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம், அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி இது. ஒரு தனியாக தங்கி வேலை பார்க்குறாங்களோ இல்லை காலேஜில் படிக்கிறவங்க தனியாக தங்கியிருக்காங்களோ அப்படின்ட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறி அவங்க ஈஸியாக செஞ்சிட முடியும். அது போல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் நெய் வந்து அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக நெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 5 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய், பிரிஞ்செல்லாம் 3. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வெள்ளையாகவே இருந்தால் போதும். அப்போ தான் ரைஸ் வந்து வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டை வதக்குனதுக்கு அப்புறமா இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 100 கிராம் தயிர் சேர்க்குறேன். தயிர் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா புதினா மல்லித்தலை 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும், கலர்லாம் மாறக்கூடாது. இதில் தக்காளியோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம இதில் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கணும். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு படி பாசுமதி அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி 1, 1.5, 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ சும்மா மூடி வச்சுக்கலாம் கொதி வர வரைக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சிக்கன் கறிக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். கருவேப்பிலை கூட நமக்கு தேவையில்லை தான். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி அதோட கலர் மாறினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம சிக்கன் சேர்க்கணும். இப்போயே சேர்த்துட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும். அதனால் நல்ல கலர், நம்ம வெங்காயத்தை எப்படி ப்ரௌன் கலராக வதக்குவோமோ அதே போல் இதையும் ப்ரௌனாக தான் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி கலர் மாறிடுச்சு. நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருந்தாலும் இதே போல் தான் வதக்கியிருப்போம். அதே மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இப்போ சேர்க்குறதில்ல, லாஸ்ட்டில் தான். மஞ்சத்தூள், தேவையான உப்பு இப்போயே சேர்த்துடணும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், முன்னாடி உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் பிடிச்சி நல்லா வேகும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தக்காளி கூட இதில் சேர்க்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு வேகும். தண்ணி விட்டு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி சுத்தமாக வற்றி அந்த எண்ணெயில் தான் இப்போ சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா சாப்பிட்றப்போ இந்த சிக்கன் சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 2 இதில் 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் வேறு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மட்டும்தான். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி நல்லா பச்சை வடையெல்லாம் போய் நல்ல மனம் வந்துப்போம். இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து தான் நம்ம மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கணும். இதையும் கலந்துடலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இந்த சிக்கன் கரெக்டாக அந்த முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன் வந்து அது நம்ம தாளிச்சப்பவே நல்லா வெந்துருச்சு. நீ வேகிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மசால் வடை அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான் நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். மற்றபடி இது வேகணுன்ற இதில் இல்லை. இப்போ மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இந்த பக்குவத்திலேயே இறக்கிக்கலான்னு சொல்லிட்டு இறக்க போகிறேன். ஏன்னா கீ ரைஸ் தானே, அதனால் கொஞ்சம் இதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த அளவில் எடுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். இல்லை இதை ட்ரையாக பண்ணணும் அப்படின்னாலும் நல்லா ட்ரையாகவும் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி கேட்பாங்க உங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் என் பையனுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த சிக்கன் தான் கேட்பான். இப்போ அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கீ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கீ ரைஸும் சிக்கன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இது போல் சிக்கன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.